பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். அதாவது சொந்த வீடு வாங்கணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை. எத்தனை நாள் தான் வாடகை வீட்டில் இருப்போம்? சொந்த வீடா இருந்தா எல்லாமே நல்லது நடக்கும் இல்லையா? நம்ம முதல்ல சட்டி தூக்க வேணாம். சட்டி இந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு தூக்கிட்டா இவங்க எவ்வளவு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, எவ்வளவு பிடிப்பாங்கிறதெல்லாம் தெரியாது. அடுத்த வீட்டுக்கு அட்வான்ஸ் எவ்வளவோ குழப்பங்கள் இருக்கு இல்லையா வாடகை வீட்டுல. அப்ப எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா சொந்த வீடு கிடைக்கும். எப்படின்னா, மனசார்த்தமா ஒவ்வொன்றையும் நம்பிக்கையா நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. என்ன பரிகாரம், இது எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஆசை இருக்கா? எந்த மாதிரியான வீடு வேணுங்கிறது மனசுல நினைச்சுக்கோங்க. ஒரு சின்னதா ஒரு கலசப்பானைன்னு சொல்லுவாங்க, மண்பானை. அந்த மண்பானையை புதுசா வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா அதை வாஷ் பண்ணி மஞ்சள் நல்லா தடவி குங்குமம் இட்டுக்கோங்க ஃபுல்லா. ஒரு சின்னதா அது வாய் மூடுற அளவுக்கு ஒரு வெள்ளை துணியை எடுத்து மஞ்சப்படுத்தி வாயை மூடி கட்டிக்கோங்க. கட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன போடணும், அதுல மண் இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய மண், அந்த மண்ணை போட்டு கொஞ்சம் கழுத்தளவு நிரப்பிட்டு 101 ரூபாய்க்கான காயின், 1 ரூபி காயினா இருந்தா ரொம்ப விசேஷம். 1 ரூபி காயின், 101 காயின் அந்த பானை இருக்கிற மண்ணுக்குள்ள போட்டுற வேண்டியது. மண்ணுக்குள்ள போட்டுட்டு அதை இந்த மஞ்சள் துணி இருக்கு இல்லையா, அதுல நல்லா மேல கட்டி நேர கொண்டு போய் உங்களுடைய பூஜை ரூம்ல அப்படியே வைக்கணும். நேர சில பானைகள் நிற்காது. அப்ப ஒரு தாம்பாளத்துல பித்தளை தாம்பாளம் எடுத்துண்டு, எவர் சில்வர் நாட் அலவுடு பித்தளை தாம்பாளம், சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அரிசி கொட்டி அது மேல இந்த பானையை வைத்து நல்ல மூடி க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுட்டு, தினம் 3 ரோஜா பூக்கள், சிகப்பு ரோஜா, அந்த பூக்களை மேல போட்டு 48 நாளைக்கு தூப தீப ஆராதனை காமிக்க வேண்டும். மனசுக்குள்ள என்ன என்ன நினைக்கணும்னா, உங்களுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும், அருமையான ஒரு வீடு. இதுதான் பிரார்த்தனை. அருமையான ஒரு வீடு வேணும். இந்த வீட்டை நான் வாங்கிட்டாள், ஒரு வீடு, நம்ம ஒரு வீடு பிரார்த்திக்கிறோம், அந்த வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மண் இருக்குல்ல, நீங்க பூஜை பண்ண மண்ணை எடுத்து கொண்டு போய் அந்த வீட்டு வாசல்ல தூவி விட்டுற வேண்டியது. இது ரொம்ப மிக மிக முக்கியம். இது சரி. இந்த பானையை நான் ஒரு 48 நாள் நான் பண்றேன், இந்த பானையிலேருந்து எனக்கு எந்த விதமான ஒரு சக்தியும் கிடைக்கல, வீடும் கிடைக்கலன்னா திருப்பி நீங்க என்ன பண்ணணும், அந்த மண்ணை கொண்டு போய் கொட்டிட்டு அந்த காயின் எடுத்துட்டு திருப்பி அந்த மண்ணை போட்டு செய்யணும். இது எப்ப நீங்க வீடு வாங்குற வரைக்கும் நீங்க இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டெஃபினட்டா அந்த வீடு வாங்குறதுக்கூடிய ஒரு சக்தி மண்ணு கொடுக்கும். சரி, இந்த மண்ணுக்கு ஒரு மந்திரங்கள் சொல்லி நம்ம பூஜை பண்ணா ரொம்ப நல்லதா இருக்கும். ஓம் நமோ பூமியை நமக, ஓம் நமோ பூமியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினம் 108 முறை அந்த பானை கிட்ட உட்கார்ந்து சொல்லுங்க. ஓம் நமோ பூமியை நமக. ஏன்னா பூமி என்பது பூமாதேவியை குறிக்கும். அந்த பூமாதேவி உங்களுக்கு ஒரு கடாட்சம் பண்ணிட்டால், அந்த பூமாதேவியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் வீடானது நிச்சயமா கிடைக்கும். சரி, எனக்கு கிடைக்கலன்னா நம்பிக்கை இல்லாம செய்யாதீங்க, நம்பி செய்யுங்க. கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சு செய்யணும். கிடைக்கலன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன், நெகட்டிவ் தாட் உங்களுக்கு வரவே கூடாது. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தாட்டோட நீங்க அந்த பூஜை பண்ணாதான் அந்த பானைக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். சரி, எப்படி அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா, வார்த்தைகள் தான் எல்லாத்துக்கும் காரணம், ரைட்டுங்களா? சோ வார்த்தைகளை கரெக்டா நம்ம பிரயோகப்படுத்தினால் அந்த வார்த்தைகளுக்கான சக்தி அந்த பானை கிட்ட நிச்சயமா போகும். நீங்க பார்த்திருப்பீங்க, கிராமங்கள்ல 3-4 செங்கலை வச்சிருவாங்க. ஒருத்தர் நல்லா அதுக்கு மஞ்சள் பூசி எல்லாம் பொட்டு வச்சு தீப ஆராதனை காட்டிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த செங்கலை வழிபட ஆரம்பிப்பாங்க. அது ஒரு தெய்வ அனுகிரகம் கிடைச்ச மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா தினமும் ஊதுபத்தி ஏத்தி பொட்டு வச்சு மஞ்சள் வச்சு மந்திரங்களை சொன்னா கல்லுக்கு உள்வாங்கிற சக்தி கண்டிப்பா உண்டு. மந்திரங்களை எல்லா கோவில்களும் நீங்க பாக்குறீங்களா, தீர்த்தத்தால புரோக்ஷனம் பண்றாங்க, தளிப்பாங்க மந்திரங்களை சொல்லி. அந்த தீர்த்த தலையனா அந்த தீர்த்தங்களுக்கு மந்திரங்களை உள்வாங்கக்கூடிய சக்தி உண்டு.
நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை திருப்பி கொடுக்கும், அவ்வளவுதான். நீங்க நல்லது சொன்னீங்கன்னா அந்த தண்ணி நல்லதாயிடும், கெட்டது சொன்னீங்கன்னா அந்த தண்ணி கெட்டதாயிடும். இதுதான் தண்ணிக்குள்ள வேல்யூ, இதுதான் மண்ணுக்குள்ள வேல்யூ. ரைட்டுங்களா? அப்போ இந்த மண்ணுக்கிட்ட எனக்கு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனைகளை நீங்க செய்யும் பொழுது, எப்படி மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது அதோட வேல்யூ நல்லா இருக்கும். எது? வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் என்ன ஆகும்? அந்த வீடு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கும். அப்ப அந்த வீடு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சுன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் பொழுது நம்மளோட மைண்ட்ல என்ன கிடைக்கும்? நான் வீடு வாங்கிட வேண்டாம், செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு எண்ணங்களை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வீடு கண்டிப்பா கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் நான் ட்ரையல் பண்ணி பார்க்கிறேன், இல்ல சோதிச்சு பார்க்கிறேன்னு நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நம்பிக்கை என்பதுதான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமா தேவை. நம்பிக்கையோடு எதை வேணாலும் செய்யுங்க, சக்சஸ் தான். டெய்லி ஆபீஸ் போறீங்களா? எப்படி போவீங்க? நான் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வருவேன் நம்பிக்கையோட போறீங்க, நம்பிக்கையோட வரீங்க. கரெக்டுங்களா? எல்லாமே மன சம்பந்தப்பட்டதுதான். மனசுல ஒரு டீவியேஷன் வந்துருச்சுன்னா நேர போறோம் ஆபீஸ்க்கு, நேர வரோம் வீட்டுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நினைங்க, இன்னைக்கு என்ன வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் பீச் எல்லாம் போய் எல்லாம் சுத்திட்டு அப்புறமா போறேன். ஆனா நீங்க இந்த பஸ்ஸோ ட்ரெயினோ காரோ ஏறி போகும்போது பாத்தீங்கன்னா மனசு சொல்லும், வீட்டுல ஒருத்தன் காத்துட்டு இருக்காங்க, கிளம்புன்னு. நேரம் வந்துருவோம். அதனால மன சம்பந்தப்பட்டது. அதனால மனசார எனக்கு இந்த வீடு கண்டிப்பா கிடைக்கும், இந்த வீடு தான் என்னோட ட்ரீமு, அந்த ட்ரீமை கொண்டு போய் இந்த பானையில கொண்டு போய் செலுத்தி நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சா டெஃபினட்டா கிடைக்கும். ஐ வில் காட் இட் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டா இந்த வீடு, இந்த மண்பான பூஜையில 100% கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. செஞ்சு பாருங்களேன். காசா பணமா பானை வாங்க போறீங்க, மண்ணை போட போறீங்க, பூ வாங்க போறீங்க, அவ்வளவுதானே, கொஞ்சம் செலவு தானே, பண்ணலாம். இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இதுல காத்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். செய்றீங்களா? செய்யுங்க, அருமையா இருப்பீங்க வாழ்க்கை. நீங்க சொந்த வீடு வாங்குறதுக்கு என்னுடைய ஆசீர்வாதமும் எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதமும் என்றென்றும் உங்களுக்கு உண்டு என்பதை மறந்துடாதீங்க. நல்லா இருங்க, வீடு வாங்குங்க, ஹாப்பியா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.